வணக்கம். நாங்கள் இன்றைக்கு முக்கியமாக ஒரு விஷயத்தை பற்றி நேற்று அவங்க அந்த ரிவ்யூ மீட்டிங் போயிட்டு வந்துருக்காங்க. அந்த பிள்ளை வயிற்றுக்குள்ளே இறக்குறது என்ன நார்மலாக 28 கிழமை 7வது 24 28 கிழமை அந்த அது பீரியடு பிறகு நடக்கிறது. நாம ஐயூடின்னு சொல்கிறது உள்ளுக்கே வயிற்றுக்குள்ளே கற்பப்பைக்குள்ளேயே பிள்ளைகள் வந்து மரணிக்கிறது. சரியானே அதை கொஞ்சம் பார்ப்போம். அதில் வந்து இப்போ இப்படி தான் நம்ம சில ஆகத்திலும் என்னன்னு சரியா பிள்ளை உள்ளுக்கு மரணிச்சிட்டான்னு சொல்லி சொல்லுவாங்க, என்ன இறந்துட்டான்னு சொல்லி சொல்ற அவ்வளோதான். அப்போ நாம் அதுக்குரிய என்ன காரணங்களால் அது நடக்கலாம்னு கொஞ்சம் தெரிஞ்சால் சிலதுகளை நாங்கள் எங்களோட அவதானத்தின் மூலம் நாங்கள் அதை தடுக்கலாம். சிலதுகள் இப்போ சிலதுகளுக்கு தெரியா காரணம் அது ஸ்கேன் பண்ணி ஒழுங்கான கிளினிக் போகிற ஆட்களுக்கு கண்டுபிடிப்பாங்க சரியான என்ன காரணம் சொல்லி. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 டெலிவரி நடக்குது. அதில் ஒன்று வந்து இலங்கையில் வந்து 201 ஐயூடி நடக்குதான். 200 பேருக்கு ஒருத்தர் டெலிவரி வந்து ஐயூடி நடக்குது. இப்போ நம்மளோட சாய்ந்த மருதில் என்ன போன மாதத்துக்குள்ள 2 ஐயூடி நடந்துருக்கு. சில கூட நாங்கள் அதை பற்றி கட்டாயம் சில நம்மளால் என்னையும் செய்து அதை காப்பாற்றலாமான்ற விஷயத்தை மட்டும் பார்ப்போம் சரியானே. நம்ம சில டைம்ல சும்மா எல்லாத்தையும் அல்லட நாட்டம் இருந்தான்னு சொல்லி விடுறோம் எல்லாரும் சிலாக அப்படின்னு இல்லை. நம்மட சில கேலசான விஷயங்களும் இருக்கு, நாம அதை அவதானம் இல்லாமல் நடந்து கொள்றது. அப்போ அதில் வந்து முக்கியமாக விடயங்களை ஒன்று வந்து ப்ரெஷருக்கு வந்து சில டைமில் நம்ம ப்ரெஷர் உள்ளுக்கு இருக்கும், நம்ம ஒழுங்காக செக் பண்ணுறல. எனக்கு சில டைமில் சில ஆக்கள் தலையிடி இருக்கும், தலை சுற்றி இருக்கும், பார்க்க போகிறல. அவங்க டாக்டர் மாதிரி என்ன செய்யறா இதாலான எனக்கு தலை சுற்றுது இந்த செல்லியெல்லாம் நம்ம ஆக்கள் கூட பெருக்காங்க. அவங்களையே அந்த காரணங்களை கண்டுபிடிச்சி அது நம்ம ஊரில் கூட சாய்ந்த முறையில் அது கூட அவங்க டாக்டர் வேலை பார்க்கறது அவங்களே காரணத்தை யோசிச்சு அதுக்கு வைத்தியமும் செய்கிற ஆக்களும் இருக்காங்க. இப்போ அப்படி சில டைமில் என்ன செய்யறா செக் பண்ணுறல்ல. இப்போ ஒரு கர்ப்பிணி தாய்க்கு வந்து தலை சுற்றுது, பிடரி கடுக்குது, தலை நோவுது, பார்க்கறது கண் பார்வை வித்தியாசமாக இருக்கி, என்ன முகம் வீங்குது, கால் வீங்கிருக்கி, இப்படி ஏதாவது வித்தியாசம் இருந்தால் என்ன செய்யணும் டக்குன்னு காலு கைங்காய்க்கு டாக்டர்ஸ் பழைய காலம் மாதிரி இல்லை, 2 டாக்டர் 3 டாக்டர் ஊருக்குள்ள திருவுற ரோட்டு பெண்ட் எல்லாம் டாக்டர்ஸ் ஆதி 600 ஆள்கிட்ட போய் பார்க்கணும். அடுத்தது வந்து நாம பின்னர் 4 மணிக்கு புக் பண்ணி தான் காட்டணும் இருக்கப்படா. இதெல்லாம் 24 மணித்தியாலமும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் யூனிட் இருக்கு, ஓபிடி இருக்கு சரி. 24 மணி தான் எமர்ஜென்சி இருக்கு, ஓபிடி கொஞ்சம் நேரம் டாது. இப்போ இதுகளும் கூட ஆக்களுக்கு தெரியா ஞாயிற்றுக்கிழமை ஹாஸ்பிட்டல் திறந்திருக்குமான்னு கேட்குறாங்களும் இருக்கு. இன்னும் ஹாஸ்பிட்டலில் மூடுற யாரும் பிஹெச் லீவு அதான் எங்களை அந்த என்ன நெத்துக்கு என்ன நேர்ந்து விட்ட மாதிரி எங்களை விட்டுருக்கு. ஹெல்த்தில் இருக்கிறாங்கள அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, தூக்கம் அடுத்தது லீவ் எல்லாம் இல்லை. மற்றதுக்கெல்லாம் இருக்கு லீவு, டீச்சர் மாதிரி இருக்கு, மற்றதுக்கெல்லாம் இருக்கு. எங்களுக்கு 24 மணித்தியாலும் 6 ஒரு டீம் இருக்கணும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள. ஒரு டீமுக்கு ஆஃப் கொடுத்தாலும் ஒரு டீம் இருக்கும். அதால நீங்க அப்படியெல்லாம் நீங்க நினைக்கப்பட இந்த மெசேஜ் எல்லாருக்கும் போகணுதான் கதைக்கணும். இது ஞாயிற்றுக்கிழமை அறிக்கலாம், நைட் அறிக்கலாம், இரவு அறிக்கலாம், நடிச்சாமம் நிறம் போறையாண்டெல்லாம் இல்லை. 24 மணித்தியாலும் வருவாக சொல்லியே இடியூக்கு நர்ஸ் போட்டிருக்கி, டாக்டர் போட்டிருக்கி, உதவிக்குரிய ஆக்கள் எல்லாமே இருக்கு போர்டுகளுக்கெல்லாம். ஆகவே நீங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த உடனே வந்து முதலாவது விஷயம் வந்து மருத்துவ ரீதியான பிரச்சனையானு பார்த்து போட்டு மற்றதெல்லாம் செய்யுங்க நீங்க சரியான. முதல்ல மருத்துவ ரீதியான பிரச்சனையானு பார்க்கணும். இப்போ நெஞ்சு நோய்னா ஈஸி எடுத்து போட்டு தான் மற்ற வைத்தியம் என்ன வெள்ளப்பூரா வச்சு திங்கிறது, சப்பி திங்கிற குடிச்சு அடிக்கிறது, சுடுதண்ணி குடிக்கிறது, சித்தாலப்ப பூசுறதுலாம் போறோம் சரியானே. இதுகளை செஞ்சு மகத்தாறு ஆட்டத்துல எடுத்துட்டு வந்து ஐசியூல கொண்டு வச்சு மகத்தாகுது. ஆகவே தயவு செய்து நீங்க ஏதாவது வித்தியாசங்கள் அதுலயும் பிரெக்னன்சிங்கிறது 2 உயிர் என்ன நார்மலான ஆளை விட 2 உயிர். அதெல்லாம் கூட கேள்வி கணக்கு கூட மீட்டிங் அவ்வளவு பிரச்சனை. ஒரு தாய் இறப்பு வந்தா லேசா முடிய மாட்டேன் அந்த பிரச்சனை. கொழும்பு இருந்தெல்லாம் டீம் பெறும், உங்களுக்கு விளங்குறல எங்களுக்கு மீட்டிங் நடக்கும். அதை பார்த்த டாக்டர், அந்த எம்ஓஹெச், அந்த விஓஜி சார், அந்த மிட்வைஃப் மாதிரி அதில் பார்த்து அவ்வளவு பேரும் அந்த மீட்டிங் போகணும். கொழும்பு இருந்து வர டீமும் கேள்விக்கு விளக்கம் சொல்லணும் சரிண்ணா. அப்போ எங்கட சைட்ல ஏதாவது பிள்ளை நடந்திருக்கா, நாம பார்த்ததுல ஏதாவது தவறு இருக்கமா என்று பார்க்கறது தான் ரிவ்யூ நடக்குது. ஆகவே நாம 2 உயிரை வச்சு 2 உயிர். அதனால நாம சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தாலும் நாம வந்து கிளியர் பண்ணிட்டு போயிடும். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கேட்டுட்டு போறேன், எனக்கு கொஞ்சம் கால் வீங்கிருக்கு என்னன்னு பார்க்கணும் என்ன. அப்படி அந்த ப்ரெஷர் வந்து கூடுறதுக்குரிய அறிவுரை நாம சொன்னதெல்லாம் அப்படி இருந்தா பார்க்கணும். இதை வந்து நாங்கள் கட்டுப்படணும். அடுத்த சுகர் நான் சொல்றேன், இந்த உள்ளுக்கு கற்பப்பைக்குள்ளே உயிரிழப்பு வாரத்துக்குரிய காரணங்கள் ஒன்று தான் நான் சொல்றது.
ப்ரெஷர் கூடி என்ன பிள்ளைக்கு போற பிளட் ரத்த ஓட்டங்கள் ரத்த குழாய்கள்ல வந்து ஏதாவது பிளாக் ஆகி ரத்த குழாய்கள்ல கசிவு ஏற்பட்டு உள்ளுக்கு பிள்ளைகள் மரணிக்கலாம். அப்ப அதை கட்டாயம் செக் பண்ணணும். சின்ன சின்ன அறிகுறி இருந்தாலும் செக் பண்ணணும். அடுத்த கிளினிக் ஒழுங்கா போகணும். அந்த சொல்ற டேட்டுகளுக்கு போய் கிளினிக்கை ஃபாலோ அப் பண்ணணும். எனக்கு ஒன்றும் இல்லைன்னு மட்டும் தயவு செய்து இருந்துடாவனா. இப்ப காலம் பழைய காலம் இல்லை. பழைய காலத்துல எல்லாம் இயற்கையா நடந்துச்சு, ஒன்றும் தேவைப்படல, ஸ்கேனும் பண்ணல. அதே மாதிரி இப்ப இருக்கலாம்னு நினைச்சிடப்பட. இப்ப வந்து நம்மளோட உடம்பு வந்து செயற்கை ஆகிட்டு, இயற்கையான உடம்பு இல்லை. ஒருத்தர் மருந்து உடம்பு, செயற்கையான வாழ்க்கை முறை, செயற்கையா வாழ்ந்திருக்கிறதால செயற்கையா தான் எல்லாத்தையும் செய்யணும். இப்ப போய் இயற்கையா ட்ரை பண்ணி நம்ம நடக்கும், அங்க கூட சிக்கல் வருது. அதனால ஃபாலோ அப் பண்ணணும். ஒழுங்கா சொல்ற டேட்டுகளுக்கு வந்து பார்க்கணும். அடுத்தது வந்து சுகர், அடுத்த பிரச்சனை ப்ரெஷர் மாதிரி சுகர். சீனி கண்ட்ரோல் இல்லாம போகக்குள்ளையும் இந்த பிரச்சனை வரும். லார்ஜ் பேபி வார அல்லது நிறகுறைஞ்ச பேபி, சீனி கர்ப்பிணி தாய்மார் வந்து சுகர் டயபெட்டிக் இருந்தா ஒன்று பெரிய பேபி, நல்ல குளுக்கோஸ் தானே, நல்லா வளர்ந்து லார்ஜ் பேபியா வரும். அல்லது பிள்ளையோட நிற குறைஞ்ச பிள்ளையா, ரெண்டும் நடக்கலாம் சீனியில. ஆகவே அதுகளும் வந்து உள்ளுக்கு திடீர்ந்தாப்புல பிள்ளைகள் வந்து பிள்ளை துடிப்பு குறைஞ்சி இறக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்தது ப்ளீட் பண்றது, சரியானே, ஹெமரேஜின்னு சொல்றது, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் ரத்தம் கசிய தொடங்குறது. இப்போ இதுகள் எல்லாம் வந்து ஒரு அறிகுறி தானே. அப்ப இதை பக்கத்து வீட்டுக்கார ஆளுகிட்ட சொல்லி ஒரு பிள்ளைகிட்ட சொல்லி போட்டு எனக்கும் இப்படித்தான் இருந்தேன், பிறகு சரியா போயிட்டுன்னு சரி நான் வச்சுட்டு இருக்கிறேன். இந்த வியாபாரம் சரி வராது. நீங்க உடனே யோசிச்சுற ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, அதுவும் பின்னரம் வரையும் வச்சிருக்க வேணாம். அது நம்ம ஊர்ல அது கூட. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்னா பாட்டில் வச்சிருவான்னு போட்டு என்ன செய்யறா, எல்லா நோயாளியும் தான், பிரெக்னன்ட் மதர் மட்டும் இல்லை மற்ற மதரும் ஹாஸ்பிட்டலுக்கு போனா பாட்டில் வச்சிருவான்னு போட்டு என்ன செய்யற, 4 வரையும் வச்சிட்டு இருந்து ஒரு வரக்கோல அங்க எல்லாம் சீரியஸ். காலத்தால தொடங்கின பிரச்சனை 4:30 வரையும் வச்சிருந்து வந்தா ஒரு அதுலயும் புக் பண்ணினதுல சில வேலை சேனலையும் பிந்தும், அதுக்குள்ள இங்க எல்லாம் முடிஞ்சிடும். சரியானே, தயவு செய்து அப்படிலாம் வச்சுக்கொள்ளாதுங்க. சரியானே, என்ன சின்ன சின்ன மாட்டினாலும் எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் நாங்கள் உடனே என்ன செய்வோம், சின்ன ஹாஸ்பிட்டல்னா எங்களோட அந்த ஃபீட்டல் பபா பிள்ளை துடிப்பு பார்க்கறது மெஷின் இருக்கு, அதில் பார்ப்போம், புரியுது. உங்களுக்கும் வந்து இவங்க கிளினிக்கில் சொல்லி தருவாங்க என்ன, அந்த பிள்ளை துடிப்பு மார்க் பண்ணுங்கன்னு சொல்லி, ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் துடிக்கணும் மார்க் பண்ணுது. அதுல கொஞ்சம் நீங்க ரெஸ்ட் எடுத்து மார்க் பண்ணணும். இப்ப நம்ம வீட்டுல வந்து என்ன, அதை ஒழுங்கா மெயின்டைன் பண்ற குறை ஆக்கள், அதை ஃபாலோ அப் பண்றல, சும்மா பொய்க்கெல்லாம் போட்டுட்டு வந்து காட்டுறது, இதெல்லாம் சும்மா தெரியல இது. சரியானே, அந்த துடிப்புகள் எதுவும் வந்து நம்மளுக்கு தான் திடீர்னு அப்படி நடந்துன்னு சொல்லுமே ஒழிய ஒன்றும் திடீர்னு நடக்கல. உள்ளுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் வந்துதான் அது பிரச்சனை ஆகும். அந்த மாற்றத்தை நாம சரியா அவதானிக்காதால்தான் நாம சொல்றேன், இல்ல நான் நல்லா இருந்தேன் நான் தான் சொல்றேன். என்ன சும்மா இருந்த ஹால் சர்விங்கி போயிட்டு ஒன்றும் செய்யல, அங்க கீழே பார்த்தா கீழே முள் ஒன்று வருது. இப்ப நான் ஒரு பேஷன் வந்துருக்காங்க, அப்ப அது ஒரு நாளைக்குள்ள வாரம் இல்லை, ஒரு 3 நாளைக்குள்ள வேறு இருக்கும். சீனியால காலில் திமுத்திருந்த விலங்கல்ல, அது பழுத்து குழுக்கள் காய்ச்சல் வந்து அரைய புள்ளி நிறைய வந்தது போறதுதான் ஹாஸ்பிட்டலுக்கு வாரு. அப்ப ஒன்றும் திடீர்னு அப்படி நடக்காது, சும்மா நடக்காது, சின்ன சின்ன அறிகுறிகள் வரும், அதை நாம அவதானிக்காதாலும் நடக்குது. அப்ப அந்த வகையில நாம வந்து பிளட் படுது, அது பயன்தானே. ரத்தம் கசி இருந்தா எண்ணெய் ஒன்று உடைஞ்சிருக்கு, என்ன ரத்தம் சும்மா வருமா? இப்ப பல்லால் ரத்தம் இருந்தா காயப்பட்டா வரும், டாய்லெட் போகிற ரத்தம் இருந்தா என்ன டேமேஜ் பைல்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், அது நார்மல் வச்சிருக்கிறல்ல. அப்ப நாம என்ன செய்யணும், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சரியானே, அது இரவு அறிக்கலாம் காலை வந்து அந்த டவுட்டை கிளியர் பண்ணி. லேடி டாக்டர்ஸ் இப்ப போதிய அளவுக்கு இருக்கு, பழைய காலம் மாதிரியும் இல்லை. இப்ப அவங்க கூட எடுபடுற 65ல 45 பேர் லேடி டாக்டர் தான் அம்பாறு மாவட்டத்தில். சரியானே, ஆகவே நீங்க லேடி டாக்டர்ஸ் ஒரு ஆள் சந்திச்சு அல்ல ஃபேமிலிக்குள்ள இருக்கும் இப்படி ஒன்று இருக்குன்னு அவங்க டெலிஃபோன்ல காய்ச்சாலும் கூட உங்களை தெரிஞ்சாக்கண்டா அவங்களே உடனே அட்வைஸ் பண்ணுவாங்க. அது தயவு செய்து பக்கத்து வீட்டுக்கார ஆள்கிட்ட கேட்காதுங்க, டாக்டர் தாங்கிறது. மேசனுக்கு தான் அந்த வேலையை கேட்கணும், இன்ஜினியருக்கு தான் அதை வேலையை கேட்கணும், டாக்டர் தான் கேட்கணும். சரியானே, அவர் தயவு செய்து அதை செய்யுங்க. செய்தால் நாம ஆரம்ப கட்டத்தில் டக்குன்னு போனா என்ன காரணத்தை பார்த்து அதுக்குரிய காப்பாற்றக்கூடிய அந்த பிள்ளைட துடிப்பு அந்த மரணிக்கிறதுக்குரிய அதுகளை பாதுகாக்கக்கூடிய நம்மட முயற்சியும் செய்யத்தானே வேணும். இந்த மடத்தானம் நான் சொல்றதா தானே, அல்லா நாடினா தான் காப்பாற்றலாம்னு சொல்லி நீங்க சில இதுகளை மடத்தானம் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சுய புத்தியை தந்திருக்கான், அறிவை தந்திருக்கான், என்ன வைத்தியத்தையும் படிச்சதும் அல்லாஹ் தாலா. அப்ப நாம அந்த செய்யணும், அந்த சிகிச்சை செய்யணும். ஆகவே அதை பாருங்க. சரியான பிள்ளை துடிப்பு அந்த ரத்தம் படுறது, அதே மாதிரி பாபா துடிக்கிறது குறைஞ்சிருக்கு. எனக்கு நேற்றெல்லாம் எல்லாத்தான் கூட துடிச்சு, இன்றைக்கு துடிக்கிறது காணா, உடனே வந்து பார்த்துட்டு போறானே, மெஷின்ல போட்டு பார்க்கலாம்.
சரியானே ஹாஸ்பிட்டல்களில் இருக்கு அந்த எமர்ஜென்சிக்கு வச்சு பார்ப்பாங்க. மிட்வைஃப் மாதிரி இருக்காங்க. இப்போ எங்களோட ஹாஸ்பிட்டல்லையும் 6 மிட்வைஃப் மாதிரி இருக்கு. அப்போ அவங்க பார்ப்பாங்க, பார்த்து போட்டு மெஷினும் இருக்கு, சிடிஜி மெஷின் இருக்கு, டொப்ளர் மெஷின் இருக்கு, வச்சு துடிப்புகளை பார்ப்பாங்க. அதை சார்ட் எடுத்து பார்க்கலாம், கிராஃப் இசிஜி மாதிரி எடுத்து பார்க்கலாம். அதில் வித்தியாசங்கள் காட்டுதான்னு சொல்லி பார்க்கலாம். சரியானே கர்ப்பப்பை சுருங்குறதெல்லாம் பார்க்கலாம். அதில் கடுமையாக சுருங்குதா, அப்போ லேபர் பெயின் மாதிரி வருது, அப்போ அபோஷனா போகுதா, இதெல்லாம் தெரியும் அதில். அப்போ நாம் அதுகளை வந்து பார்த்தா உடனே நாம் பக்கத்தில் உள்ள பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு பிஓஜி சார் இருக்கிற இடத்துக்கு உடனே ஆம்புலன்ஸில் நாங்கள் அனுப்பிடுவோம். சரியானே அப்போ இப்படி நான் சொன்ன மாதிரி இந்த சின்ன சின்ன அறிகுறிகள் தான் கட்டாயம் வந்து காட்டணும். காட்டினோம்னா நாம் ஆரம்ப கட்டத்திலேயே நாங்கள் இதுகளை தவிர்த்து கொள்ளலாம். சரியான அந்த இறப்புகளுக்கு உள்ளாகிறதுலேருந்து பாதுகாக்கலாம். மற்றது இனி குறைபாடு அதுகள் பிரச்சனையாலேயும் உள்ளுக்கு பிள்ளைகள் இறக்குறது, மெல்ஃபார்மேஷன் சொல்ற கஞ்சனிட்டல்ல, அதாவது உள்ளுக்கு நிறமூட்டங்கள்ல மாற்றங்கள், அதுகள் எங்களால் ஒன்றும் செய்யலாது. என்ன அது அல்லாத ஏற்பாடு, அதுக்கு நாம துவா செய்து கொள்றதுதான். அதுகளை கூட வியோஜி சார் வந்து ஸ்கேன்ல கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க, உங்களுக்கு இருதயத்துல பிரச்சனை இருக்கு, பிறவியில பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, இது வந்து அவதானமாக நாங்கள் டெலிவரி பண்ணி சிலதுகளை பெரிய ஹாஸ்பிட்டலில் இப்போ களம்புல எல்லாருச்சுக்கு அனுப்பி அப்படி நான் டெலிவரி பண்ணுறது எல்லாமே இருக்கு. சரியானே அப்படி இது இருக்கிறதுகளுக்கு அதுகளையும் ஆரம்பத்தை கண்டுபிடிச்சா தான் அதுக்குரிய கேர்லாம் எடுப்பாங்க. அடுத்து நெகட்டிவ் மதர் பாசிட்டிவ் ஹஸ்பண்ட், அதுலேயும் சில டைமில் உள்ளுக்கும் பிள்ளைகளுக்கு அந்த க்ராஸ்மேச் இதாகிறது, பிளட் வந்து மிக்ஸ் ஆகி அதுகளையும் இறப்புகள் வர, அப்போ அதுகளுக்குரிய கேர்லாம் இருக்கே. என்ன இப்போ தாய் வந்து நெகட்டிவ் ஓ பி நெகட்டிவ் பிளட், ஹஸ்பண்ட் வந்து பாசிட்டிவ் பிளட், அப்படி வரக்குள்ள சில டைம்களில் அந்த உள்ளுக்கு ரெண்டு மிக்ஸ் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்களில் அதுக்குரிய எதிர்ப்பு ஆன்டிபாடிஸ் உருவாகி பிள்ளைகளை வந்து துறக்க வைக்கலாம். அப்போ அதுகளை கூட அவதானத்தோட அதுக்குரிய இன்ஜெக்ஷன் எல்லாம் இருக்கு, ரோகம் இன்ஜெக்ஷன்லாம் இருக்கு. அப்போ அதுகளை வந்து உள்ளுக்கு மிக்ஸ் ஆகுதான்லாம் அவதானிப்பான். ஒழுங்கான முறைப்படி அந்த ஸ்கேன்களுக்கு டைமுக்கு டைம் வரை சொல்லுவாங்க மந்த்லி. அப்படியான ஸ்பெஷல் கேர் எடுக்கிற மதர்ஸுக்கு உங்களுக்கு அந்த ரெட் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டுவாங்க, இவங்க வந்து ஸ்பெஷல் கேர் எடுக்க முடியாது நார்மலான ஆக்களை விட. அப்போ அப்படியான ஆக்களை வியோஜி சார் வந்து என்ன செய்வாங்க, ரெகுலரா மந்த்லியோ 2 வீக்ஸோ வர சொல்லி ஃபாலோ அப் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்து அதுக்குரிய மாற்றங்கள் நடக்குதுன்னு அதுக்குரிய செய்வாங்க. சரி என்ன ஆகவே நாங்கள் கட்டாயம் வந்து நம்மட சுய புத்திக்கு எங்க வேணா இந்த விஷயங்கள் வந்து சரியான சும்மா நார்மல் தடுமல் காய்ச்சல்னா நாம ஆவியை பிடிச்சிட்டு சுடுதண்ணியை குடிச்சிட்டு இருக்கலாம். சரியான இதெல்லாம் வந்து அப்படி இல்லை, இது வந்து ஸ்பெஷல் கேர். சரியானே அதே மாதிரி இப்போ நம்ம இப்போ வந்து பிஓஜி சார் மாதிரிலாம் கூடிருக்கு. இப்போ நம்ம 2 ஹாஸ்பிட்டலுக்கும் மண்டையில் பிஓஜி சார் ஆள் வராங்க. சம்மாந்தூரில் 2 பிஓஜி, இந்த ஊருக்கு 2 பிஓஜி. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் படிக்கிற ஆக்கள் கூடியிருக்கு. அப்போ நம்ம இவ்வளோ வசதி இருந்தும் இதுகள் வரப்படா, அதான் அதில் இருக்கிற பிரச்சனை. கவலை என்னண்டா, அந்த இவ்வளவு வசதிகள் கூடிக்கொண்டு போகுது, இறக்க விடலாமா இல்லையா, அந்த கவனங்களை பார்க்கணும். ஆகவே அந்த இதுகளை நீங்க கட்டாயம் செய்யுங்க. அது ஆரோக்கியம் நியூட்ரிஷனான உணவுகளை சாப்பிடணும் கட்டாயம். வந்து இந்த இப்போ அந்த ஒபிசிட்டி கூடயா மேலதிக உடற்பருமன் உள்ள தாய்மார்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகுதான். அது ஒரு ரிஸ்க். வந்து மேலதிக உடற்பருமனுங்கிறது ஒரு ரிஸ்கான ஆபத்து காரணி. அப்ப வெயிட் வந்து நாங்க வந்து என்ன தலை கூடுது வெயிட் வந்து மாப்பொருள் உணவு, இனிப்பு உணவு, என்ன கொழுப்பு உணவு, இதுகள்லாம் வெயிட் வருது. இப்ப நீங்க விட்டமின்ஸ்களை சாப்பிட்டு வெயிட் வருமா? இல்ல. இப்ப புள்ள ஆரோக்கியமா இருக்கிறதுக்குரிய உணவு என்ன தேவை? கல்சியம், அயன், விட்டமின்ஸ்கள், கனி உப்புகள், என்ன அதுகள் தானே, அதுகள் தான் தேவை. அந்த உணவுகளை தான் எங்களோட உணவுல அதிகமா சேர்த்துக்கொள்ளணும். என்ன கல்சியம் உள்ள உணவு, மில்க் கட்டாயம் எடுக்கணும். என்ன அதே மாதிரி சின்ன மீன்கள், கல்சியம் உள்ள மீன்களை சாப்பிடணும். அயன், கீரை வகைகள், இலக்கறி வகைகள், என்ன ஃபோலிக் ஆசிட், அயன், ஃபோலேட் எல்லாம் இருக்கிற உணவுகளை அதிகமாக சாப்பிடணும். அப்போ மரக்கறிகளை சாப்பிடணும். நெத்தலி கருவாடு, நெத்தலி மீனை வீட்டுகளில் கட்டாயம் நாம உணவுல சேருங்க. தனிய கோழியையும் இறைச்சியையும் சாப்பிடாமக்கு நம்மட பழைய காலத்துல கர்ப்பிணி தாய்மார் சாப்பிட்ற உணவுகள்னு சொல்லி நான் நேரம் கொடுத்தேன். அதெல்லாம் போயிட்டு என்ன ரொட்டியை வாங்கி சாப்பிட்ற, டிரெக்டா மாப்பொருள் உணவு தான் டிரெக்டா சாப்பிட்றோம். டிரெக்டா மாப்பொருளும் ஒரு கறியும், அந்த பேலன்ஸான உணவுகள் சாப்பிட்ற குறைய. அதுகள் எடுத்தோம்னா பிள்ளைகள் வந்து ஆரோக்கியமா இருக்கும். சரியா? இப்ப பிள்ளைகள் வந்து உள்ளுக்கு வயிற்றுக்குள்ள வளர புள்ள ஆரோக்கியமா இருக்கணுமே. பெரிய கொழுத்த புள்ள தேவையில்லை, நமக்கு ஆரோக்கியமான புள்ள வேணும். சரியாரு? ஆரோக்கியமான புள்ளன்னு சொல்லி சொன்னா அதுக்குரிய மூலப்பொருட்களை நாம கொடுத்தா தான் ஆரோக்கியமான பில்டிங் ஒன்று வரும். என்ன சரியான சாமான கொடுத்தா தான் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப நாம அதுகளை தான் நாம கொடுக்கணும். சரியான அதுகளை கொடுத்தோம் சரி. அப்ப உணவுகள் வந்து அடிக்கடி கிடைக்கிற இவங்க மிட்வைஃப் எல்லாம் அடிக்கடி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க சாப்பிடுறத பத்தி. கட்டாயம் வந்து
உங்களோட உணவு தட்டுல வந்து அதிக அளவு கறி இருக்கணும், இலக்கறி கட்டாயம் இருக்கணும். என்ன இரும்பு அயன் தானே, பிளட்டுங்கிறது என்ன, ரத்தம்ங்கிற தனியாக இரும்பு சத்து. அப்ப அதான் பிள்ளையோட வளர்ச்சி எல்லாம் சரியானே. அப்ப பிள்ளைக்கு ஆக்சிஜன் குறையிறது எல்லாம் வந்து அதுவும் திடீர் இறப்பு காரணம் சரியானே. இப்போ ஆக்சிஜன் சில வேலை குறைஞ்சி திடீர் இறப்பு, அது வந்து உள்ளுக்கு மாக்கோடி பெறல் அப்படியெல்லாம் சிலதுகள் அது நம்மளால் தடுக்க இயலாது, நமக்கு தெரியாது. ஆனா ஆக்சிஜனை எடுத்துட்டு போறது வந்து ஹீமோகுளோபின். அப்ப ஹீமோகுளோபின் நாம அந்த செக்அப்ல செக் பண்ணி எப்பயும் உங்களோட 10க்கு மேல மெயின்டைன் பண்ணிக்கொள்ளணும், அதை குறைய விடக்கூடாது சரியானே. பட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் மறந்துட்டேன் வந்து இன்ஃபெக்ஷன், கிருமி தொற்று. அந்த ஐயுடிக்கு இறப்புக்கு இன்னொரு காரணம் வந்து உங்களோட இன்ஃபெக்ஷன்கள் உள்ளுக்கு என்டர் ஆகுது சரியானே. உதாரணமா கர்ப்பப்பையும் வந்து பெண்ணுறுப்பு அந்த ஏரியாவும் வந்து ஷோர்ட், இன்னொரு லென்த் தான். அப்போ குயிக்கா வந்து இன்ஃபெக்ஷன்கள் போகும் உங்களோட அந்த பெண்ணுறுப்பு ஏரியாக்களில் வந்து கிருமி தாக்கங்கள் இருந்தா. அப்ப அதுல கடி, சொரிச்சல், வெள்ளை போறது சரியானே, யூரின் போகல ஹடுக்ரஸ், யூரின் இன்ஃபெக்ஷன் அதுகள் வரப்படாது. இப்படி இன்ஃபெக்ஷன்கள் இருந்தா நாங்கள் கட்டாயம் அதையும் உடனே வெக்கப்படாம நாம அதுக்குரிய டாக்டர்ஸ் கிட்ட, லேடி டாக்டர்ஸ் கிட்ட காட்டி அதுக்குரிய மருந்துகளை சிகிச்சைகள் எடுத்து இன்ஃபெக்ஷனை கிளியர் பண்ணணும். சில ஆட்களுக்கு அடிக்கடி அடிவயிறு நோவு வரும், யூரின் எரிஞ்சு போகுமா, யூரின் இன்ஃபெக்ஷன் சிஸ்டைட்டிஸ் சொல்லி அடிக்கடி வார பிளடர்ல சலப்பையில கிருமி தாக்குங்கள் அடிக்கடி வர சான்ஸ் இருக்கு. அப்போ அதுகளையெல்லாம் நீங்க மெயின்டைன் பண்ணணும். அப்போ யூரின் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வாரதுக்கு காரணம் பிரெக்னன்ட் மதர்ஸுக்கு வந்து ஒன்று சலப்பை நசிப்படுற பிள்ளை கர்ப்பப்பை பெருக்க சலப்பை அதுக்குள்ள நசிப்படும். அப்ப யூரின் வந்து ஒரு சரத்துல போறது 2-3 சரமா போறது. அப்ப பழைய யூரின் தேங்குற விதம்லாம் குறைய இந்த கூட, அதாலதான் அந்த கூட சைடுக்கு படுக்க சொல்ற, கர்ப்பப்பை நசிப்படாம இருக்குது. சலப்பை சைடுக்கு படுத்தா அந்த இதாகிற விதம் குறைய. அப்ப தண்ணியை நல்லா குடிக்கணும், நீரை எடுக்கிற அளவை கூட்டிக்கொள்ளணும், கூட்டினா யூரின் இன்ஃபெக்ஷன் வராது. அதே மாதிரி அந்த அறை அந்த பெண்ணுறுப்பு ஏரியாக்கள்ல கிருமி தொற்றுகள் வராமக்கு அதை கிளீனா வச்சுக்கொள்றது. அப்படியான அந்த அட்வைஸ் எல்லாம் இவங்க சொல்லித்தார அந்த அட்வைஸ்களை ஃபாலோ பண்ணினா இன்ஃபெக்ஷன் மேல ஏறுறது. கர்ப்பப்பைக்குள்ள போறா வேற வழியால வராது இன்ஃபெக்ஷன், அந்த ஏரியாவெல்லாம் உள்ளுக்கு கர்ப்பப்பைக்குள்ள கிருமி ஏறும். அப்ப அதுகளையும் நாங்க பாதுகாத்தோம்னு சொல்லி சொன்னா இவ்வாறான அந்த இறப்புகள் இருந்து எங்களால பாதுகாக்கக்கூடிய இறப்புகளை நாங்க தவிர்த்து கொள்ளலாம் என்று கேட்டு, நான் சொன்ன மாதிரி என்ன சின்ன சின்ன அறிகுறி இருந்தாலும் இந்த 9 மாதமும் நீங்க கட்டாயம் டாக்டர்ஸுக்கிட்டே அதுக்குரிய அட்வைஸுகளை நீங்க எடுத்துக்கொள்ளணும் சரியானே. அதுல நான் சொன்ன மாதிரி இந்த பின்னர் 4 வரையும் இருக்கப்படாது. எந்த டைமும் நாம போய் விசேஷமா அந்த ப்ளீடிங்கிறது உடனே போயிடணும், பின்னப்படாது. ரத்த கசிவுகள் இருந்தால் உடனே போயிட்டு நீங்க காட்டி அதுக்குரிய ஸ்கேனை பண்ணிட்டு பிள்ளை துடிப்பெல்லாம் நல்லா இருக்கு எல்லாம் சொல்லுவாங்க பார்த்து. அப்போ அந்த அட்வைஸ் இதுகளை பின்பற்றணும் கேட்டு விடைபெறுங்க. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.